ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் வேர்ல்டு. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்க போகிற தேர்ட் டெஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் 49 சப்ஸ்கிரைப் வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒன்று வந்துச்சுன்னா நம்ம 50 ரீச் பண்ணிடும். ஸோ இதே மாதிரி நல்ல சப்போர்ட் கொடுங்க. நானும் நல்ல கண்டென்ட் இதுக்கப்புறம் மேக் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நியூசிலாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட் டெஸ்ட் நடக்குது. ஸோ அதில் என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா டிம் சவுதி அவர் ரிட்டைர்மெண்ட் சொல்லிட்டாரு. ஸோ நாளையோட அவருக்கு ஃபைனல் டெஸ்ட்டு. ஸோ அதோட அவர் ரிட்டைர்மெண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் கொடுத்துட்டாரு. ஸோ இது ஒன்று தான் நியூசிலாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்க போகிற டெஸ்ட்டை பற்றி அப்டேட். ஸோ இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்க போகிற தேர்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா காபா ஸ்டேடியமில் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ உங்களுக்கே தெரியும், முதல் டெஸ்ட் நம்ம வின் பண்ணோம், ரெண்டாவது டெஸ்ட் அவங்க வின் பண்ணாங்க. ஸோ முதல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. பட் செகண்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பவுலிங் மட்டும் தான் சப்போர்ட் கொடுத்துச்சு. பேட்டிங்கில் பெருசாக எதுவும் சப்போர்ட்டே கொடுக்கல. ஸோ அதனால தான் நம்ம தோத்தது எல்லாருக்குமே தெரியும். தேர்ட் டெஸ்ட் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ ரோஹித் சர்மா ஓப்பனிங்கா இல்லை என்னங்கிறது நாளைக்கு தான் தெரியும். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு என்னங்கிறது நாளைக்கு நம்ம பேட்டிங் இறங்கப்போ மட்டும் தான் தெரியும். ஸோ இன்ன வரைக்கும் இந்த அப்டேட்டும் இல்லை. ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். மேபி இன்னொரு ஆகிட்டு திருப்பி ஓகே நான் 6லேயே விளாட்றேன், கேஎலும் இது ஜெய்ஸ்வாலுமே ஓப்பனிங் விளாட்ணும்னு நினச்சாருன்னா மேபி பெட்டர். அது எப்படி இருந்தாலும் ஒரு டீமுங்கிறப்ப அது அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ ரோஹித் சர்மா பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் டீமுக்காக சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஸோ அதனால அவர் எனக்கு தெரிஞ்சு திருப்பி நம்ம 6லேயே தான் விளையாடுவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்கு ஒன்றே 6ல் ரோஹித் சர்மா ரிட்டைர்மெண்ட் கொடுக்கணும், அவ்வளோதான் வயசு அப்படி இப்படிங்கிறாங்க. பட் அதான் எல்லாருமே ஒரு ஒரு டெஸ்ட் ஒரு 2 மேட்ச் விளையாடல இது பண்ணலாம், உடனே அப்படியே தள்ளிடுறாங்க. என்னன்னு தெரியல. விளையாடுறப்பெல்லாம் இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. மேபி பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு 2 மேட்ச் 2 நல்லா மேட்டிங் விளாண்டாருன்னா உடனே திருப்பி பாராட்ட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் இதுதான், மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஸோ அதான் காபா ஸ்டேடியத்தில் ஒரு ப்ளஸ் என்னன்னா டிராவிஸ் ஹெட் கடைசியாக 3 இன்னிங்ஸ் விளாண்டுருக்காரு. ஸோ 3 இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 0 ரன்னுக்கு அவுட் ஆகிருக்காரு. ஸோ இது ஒரு ஒரு நல்ல நியூஸ். ஒரு இந்தியாவுக்கு டிராவிஸ் ஹெட்டை பற்றி தெரியும், எப்போதுமே நமக்கு பிரச்சனை கொடுக்க ஒரே ஒரு பிளேயர்னா அவர் தான். ஸோ அவர் இது மாதிரி இருக்கப்ப நமக்கு ஒரு சப்போர்ட்டாகவே இருக்கும். மற்றபடி பவுலிங் டீம் 11s எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே ஒரு சேஞ்சஸ் இருக்க போகிறதில்ல. 2 பேருமே ஒரே டீம் ஒரே பிளேயிங் 11s மட்டும்தான் விளையாட போகிறாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா 2 சைடுமே நல்லா சப்போர்ட். ஒரு மேட்ச் அவங்க வின், ஒரு மேட்ச் நம்ம வின்னுங்கிறப்ப ஸோ தேர்ட் டெஸ்ட் இன்னும் 2 டெஸ்ட் இருக்குது. நமக்கு அந்த சாம்பியன்ஸ் ஃபைனல் டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல்ஸ் பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக இன்னும் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி பேட்டிங் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி விளையாண்டே ஆகணும். பார்ப்போம் நாளைக்கு எப்படி விளாட்றாங்க என்னங்கிறதையும் பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுவோம் நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு 5 நாள் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 3 to 4 days முடியாமல் 5 days வரைக்கும் கடைசி வரைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா தோனி MS தோனியை சொல்லலாம். ஏன்னா அவர் எப்போதுமே ஒன்றே ஒன்று தான் சொல்லுவாங்க, ஜெயிக்கிறோம் தோக்கணும் அடுத்த விஷயம். கடைசி வரைக்குமே மேட்ச் கொண்டு போகணும், கடைசி பால் வரைக்கும் கொண்டு போகலாம். ஏன்னா சிஎஸ்கே மேட்ச்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி டிஃபிகல்ட்டாகும், பட் கடைசி பால் வரைக்குமே போவாங்க. ஸோ இது தோனியை வச்சு பேசுகிறேன், அப்படி இல்லை. ஸோ அது மாதிரி 5 நாள் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நம்ம 2 நாளாச்சும் ஒரு பேட்டிங் விளாண்டோம்னா ஸோ ஆப்போனண்ட்டுக்கு அதுவே ஒரு பயமாக தான் இருக்கும், என்னடா அப்படி ஸ்டாண்ட் பண்ணி விளாட்றாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த இடத்துலயே நம்ம வின் பண்ணிடலாம். பார்ப்போம் நாளைக்கு எப்படி விளையாடுறாங்க, யார் எந்த ஸ்கோர் பண்ணுறாங்க. ஓப்பனிங் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கோலி ஃபார்முக்கு ரோஹித் சர்மாவும் நல்ல ஃபார்முக்கு வந்தாருன்னா நம்ம டீமை பற்றி எல்லாருக்குமே தெரியும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, பும்ரா நல்லாவே போட்டுட்ருக்காரு. சப்போர்ட் ஹர்ஷத் ராணாவும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சிராஜும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எனக்கு மேபி நாளைக்கு ஒரு ஜடேஜா விளாட்லான்னு தோணுது. ஜடேஜா அஸ்வின் காம்பினேஷனில் விளாண்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. என்னதான் ஸ்பின் ட்ராக் இல்லை ஸ்பீட் ட்ராக் இருந்தாலும் இவங்க 2 பேர் டெஸ்ட் விளாட்றப்ப பார்க்குறப்ப இன்னும் பேட்டிங்லேயும் சரி பவுலிங் சரி நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு மேபி அஸ்வினும் ஜடேஜாவும் விளாண்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் நம்ம டீமுக்கு கண்டிப்பாக கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். பார்ப்போம் நாளைக்கு மேட்ச் எப்படி இருக்குது என்னன்னு. முதல் டேலேயே நமக்கு தெரியும். சப்போஸ் நம்ம பேட்டிங் விளாண்டு ஒன் டே ஃபுல்லாக விளாண்டுட்டோம்னாலே ஒரு சப்போர்ட்டர் கண்டிப்பாக நிறையாவே பேசிடுவாங்க டீம் மேனேஜ்மெண்ட்டில். நாளைக்கு பார்த்துட்டு எப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து இருக்கவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அந்த 50 சப்ஸ்கிரைப் வரப்போகுது. ஸோ அந்த ஒரு பர்சன் யாருன்னு தெரியல, பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கலாம், எனக்கு சரியாக தெரியல. நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா
அதெல்லாம் பண்ண முடியாது. சப்போஸ் நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் வருதாங்கிறது. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ.